தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்புகள் வழங்கக்கூடிய விழா இன்று கோலாகலமாக பனையூர் அலுவலகத்தில் தளபதி விஜய் அவர்களது தலைமையில் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் போன்ற மிக முக்கியமான கட்சிகளிலிருந்து தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதால் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் வர்சஸ் திமுகவாக மாறக்கூடிய நிலைமை உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை தமிழகத்தில் திமுக, அதிமுக இருந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அதிமுக இடத்தில் தமிழக வெற்றி கழகம் அமையும் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று அதிமுகவினர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் எங்களது பாதையே வேறு என்பதற்கேற்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் செயல்பாடுகள் அதிர்ச்சியை அதிமுகவினருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் 2026 முதல்வராக பொறுப்பேற்பாரா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.